நீங்கள் டெய்லி 2 நேரம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா, உங்கள் மசிலெல்லாம் எப்பவுமே பம்ப்பாக இருக்க மாரி இருக்கும். உங்களுக்கு குரோத்தெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்க மாரி இருக்கும். ஆனால் நீங்கள் போக போக என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? போக போக வந்துட்டு உங்களோட மசில் குரோத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுற மாரி இருக்கும். உங்களோட பம்பெல்லாம் வந்துட்டு போய் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் டயர்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுற மாரி இருக்கும். ஏன் அப்படி நடக்குதுன்னா வந்துட்டு நீங்கள் 2 நேரம் டைம் ஆகும்போது உங்களுக்கு ரிகவரிங்கிறது ஸ்லோ ஆகும். உங்களோட ரிகவரி எப்போ நல்லா இருக்கும்னா, நீங்கள் நல்லா ஸ்லீப் பண்ணுங்க. டெய்லி 8 மணி நேரம் தூங்கும்போது, கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கும் போது மட்டும்தான் வந்துட்டு உங்களோட ப்ரோக்ரஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு டெய்லி 1 ஹவர் 1.5 ஹவர் பண்ணுறதே உண்மையை சொல்லப்போனால் எனாஃப்னு தான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு காலைல 1 ஹவர் வந்துட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள், ஈவினிங் வந்துட்டு கார்டியோ பண்ணுங்கள். இப்படி கம்பைன் பண்ணி பண்ணும்போது உங்களோட ஃபேட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், மெட்டபாலிசம் ரேட்டும் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். 2 நாள் ட்ரைனிங் பண்ணுறது முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அது மசில் க்ரோத்துக்கான ஒரு விஷயமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.